ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய காதலி அல்லது காதலனுடைய நேம்லேயே உங்களால் சூப்பரான ஏஐ ஃபோட்டோவை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே வருது. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ அல்லது பாய் ஃப்ரெண்டையோ சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணுற அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட லிங்க் நான் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைனிங் பண்ண சொல்லியிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சைனிங் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சைனிங் பண்ண சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய இமெயிலை கொடுத்து சைனிங் பண்ணிக்கோங்க. சைனிங் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் வந்து எந்த மாதிரியான ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றது கூட நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை காப்பி பண்ணி கூட இதில் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய அல்லது பாய் ஃப்ரெண்டோடைய நேம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். மற்றதெல்லாம் நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டில் எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்களோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து சாரி அப்படின்றத கொடுத்துருக்கேன், அதுவும் ரோஸ் கலரில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்கள் அந்த நான் கலர் கொடுத்துருக்க இடத்துல கூட உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களுடைய நேம், அப்புறமா இந்த கலர், அப்புறம் ட்ரெஸ்ஸோட இது மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 4 ஃபோட்டோ தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த 4 ஃபோட்டோவிலையும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 ஃபோட்டோ காட்டுது பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவில் எல்லாமே நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன், எந்த மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணணும், அதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா நான் கொடுத்த நேம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணி அதை சென்ட் பண்ணலாம். ஸோ இதை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பட்டனுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.